கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல உங்களோடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்க கூட இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இயேசு உங்களை கைவிடலை. ஆனா உங்களை சுத்திலும் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, ஒண்ணு மாத்தி பிரச்சனை, அங்கொன்று இங்கொன்றுமா துளுத்துக்கினே இருக்குது, முளைச்சிக்கினே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, மாறி 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 சங்கே உழன்று எனக்கு ஏன்? நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர். நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்க கூட இருப்பேன். என் தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன்னு சொன்ன, கூட இருக்கிற, கூட தான் இருக்கிறார். ஆனா பிரச்சனைகள், கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனையை அவர் எழும்புவார், அவர் அதட்டுவார், அவர் அமர்த்துவார். எல்லாம் அடங்கி மிகுந்த அமைதல் உண்டாகும். ஒரு அமைதி சொல்லும் பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாகும். வாசித்து ஜெபிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் 24ஆம் வசனம். அவர்கள் சீஷர்கள் படகிலே போய்கொண்டு, சீஷர்கள், அந்த படகு அலசலைப்படுகிறது, அந்த படகு ஜலத்தில் நிரம்புகிறது, அந்த படகு மூழ்க போகிற சிச்சுவேஷன், படகு செலுத்த முடியாத அளவுக்கு சுற்றிலும் சூறாவளி சூழன்றடிக்கிற நிலைமைகள். அந்த நிலைமையில அவங்க இயேசுகிட்ட வந்து, வாசிக்கிறேன் 24, அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உடனே அவைகள் நின்று போய், உடனே அவைகள் நின்று போய், உடனே அவைகள் நின்று போய், உடனே அவைகள் நின்று போய். ரஹாமா ரஹா ரஷட்டா ரஹதோகா ரகலபா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இமீடியட்டா அது நிக்கிறது நீ பாப்பீங்க. இமீடியட் நிக்கிறது பாப்பீங்க. ரீமா கத்தோங்கா நகலபோ. அவன் சொல்ல தெரிய சொல்றேன். யோர்தான காலை வச்சாங்களா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் யோர்தான பட்டுச்சா? பட்ட மாத்திரத்தில், வசனம் பட்ட மாத்திரத்திலே ஒரு பக்கம் வர்ற தண்ணி மதில் போல நின்றது, மறுபக்கிற தண்ணி ஓடி கடல்ல விழுந்ததுன்னு வாசிக்கிறோம். செங்கடல்ல 2 பக்கம் மதில், யோர்தான்ல ஒரு பக்கம் மதில். நல்லா தியானிச்சு பார்க்க, அர்த்தம் அழகா தெரியும். உடனே ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு உடனே அவைகள் நின்று போய். உங்களுக்கு காரியங்கள் ஒன்றாக எழுப்பின காரியங்கள், மேலும் எழுப்பின காரியங்கள். சனகரி எழுப்பினானா, கோலியத் எழுப்பினானா, அடங்குனானா இல்லையா? அமிதாச்சே இல்லையா? கர்த்தர் அடக்கி அமர்த்துகிறார், கூட தான் இருக்கிறார். இனி அவர் கிரியை செய்கிறார். ஒரே சொல்லி முடிக்கிற, அவர் கூட இருக்கிறார். அவருடைய செயலை எதிர்பாருங்கள், அவருடைய கிரியை எதிர்பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் எதிர்பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போறார், கர்த்தர் அமைதிப்படுத்துவார். அதை எதிர்பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி அதட்டி அடக்கி உடனே நின்று போய் அமைதல் உண்டாக செய்வார். பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க மேற்கொள்வீங்க. இயேசு கூட இருக்கிறாங்க. பெரிய ஜெபம் இல்லாம பரிசுத்த பிதாவே நன்றி. குமாரா இயேசு நாமத்தில் வேண்டி வருது. நன்றி ராஜா, உங்க கூட இருக்கிறீங்கப்பா. உங்க பிள்ளையோடு கூட இருக்கிறீங்கப்பா. எல்லாத்தையும் பார்த்து கூட இருக்கிறீங்க. போதும் போதும், அது நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கள் சொல்லத்தக்க அளவுக்கு அதை அதட்டி அமர்த்துகிற கர்த்தர் இன்றைக்கு எழுந்துறீங்க. இன்றைக்கு எல்லாம் அடங்கி அமர்கிறது. கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் நல்ல பிதா. ஆமென். God bless you. Praise